ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. அவர் ஸ்பான்சர்ஸ் போத்தீஸ், ஆச்சி மசாலா, ஓட்டோ, ஆரோரோ ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் பார்ட்னர் டிஎன் பிரைம் தமிழ்நாடு, எலைட் ஸ்பான்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட். என்னுடைய லாங் ஜேர்னியில் எனக்கு எங்கள் அம்மாவோட துணை ரொம்ப 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 ஸ்பெஷல். அம்மா வந்திருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ல வந்து நம்மளுடைய சுஜிதா அம்மா மாதிரி ஒரு அண்ணி தான் வேணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறவங்க இங்க பல பேர் இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் வந்து இப்போவுமே நான் அது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போவுமே எங்கே போனாலும் என்னை அண்ணின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அந்த பெருமையை வாங்கி கொடுத்துருக்கு. நிரோஷா மேமையும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். நான் நிரோஷா மேமோட ஃபேன். பாண்டியன் ஸ்டோர் 1 அண்ட் பாண்டியன் ஸ்டோர் 2 நான் பண்ணுறதுல பெருமையாக இருக்குது. பிகாஸ் அதுவும் 5 வருஷமாக ட்ராவல் ஆன சீரியல். சுஜி ஆக்சுவலி பண்ண வேண்டியது மிஸ் ஆகி நான் பண்ணிட்டு இருக்காத. நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் வரணுன்றதுக்கான அடையாளம் தான் இது. பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு சொன்னாலே சுஜிதா தான் ஞாபகம் வருவாங்க. ஒரு அண்ணியா, ஒரு அக்காவா, எல்லாருக்குமே இடம் பிடிச்சவங்க, மனசுல இடம் பிடிச்சவங்க நம்முடைய சுஜிதா மேம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். நீங்க இந்த ஈவெண்ட்க்கு வருகிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த ஈவெண்ட்க்கு நீங்க வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் சாதிச்ச பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா உங்களுடைய லைஃபா இருக்கட்டும், உங்களுடைய ஃபீல்டா இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க மேம். ஸோ எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிறது. எப்போவுமே நடிகர்களுக்கு வந்து மேடைங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச இடம். லைட்ஸ் முன்னாடி நாங்களாம் ட்ரெஸ் பண்ணி வந்து நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். அண்ட் அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு நட்சத்திரங்கள். அவங்கவுங்களுடைய பிஸ்னஸில் அவங்க எதில் சிறந்து விளக்குறாங்களோ அதில் ஒரு பெரிய பொசிஷனில் ரீச் பண்ணி அந்த சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் எல்லோரும் கீழே மின்னிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ வெற்றிங்கிறது வந்து நம்ம நினச்சா கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி சீக்கிரமாக ஓடி போய் பிடிக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வெற்றி அடைஞ்சு இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணி, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயன்றதுனால திருப்பி அதே சொல்கிறேன், எல்லாரும் அழகாக ஜொலிச்சிட்ருக்கீங்க கீழே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். குழந்தை நட்சத்திரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வேற லெவலில் கலக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மேம். ஆல் டைம் ஃபேவரட்டாக எல்லாருக்கும் இருக்கீங்க. ஸோ ஒரு டிப்ஸ் மேம், ஒரு ஃபீல்டில் எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், அண்ட் எப்பொழுதுமே எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் அதை எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்னால் என்ன சொல்வீங்க? எனக்கு ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயம், எப்போ நோ சொல்லணுமோ அப்போ நோ சொல்லணும். எது நமக்கு மனசுக்கு பிடிக்கலையோ அதை வேண்டாங்கிறத எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வேண்டான்னு சொல்லணும். அதை நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான். எனக்கு பிடிச்சதை பண்ணணும். 10 வந்தாலும் அதில் வந்து தி பெஸ்ட் எதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுதோ, எனக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக எது வச்சுக்குமோ அதை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் லாஸ்டிங். ஏன்னா நமக்கு அதை பிடிச்சி நம்ம பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும், அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மனசார நம்ம அதை விரும்பணும். அப்போ தான் நமக்கு அது லாங் லாஸ்டிங்காக அதை கொண்டு போக முடியும். ஸோ இன்னும் என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையோடு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இங்கே கீழே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே, அதாவது அவங்க டெய்லரிங்காக இருக்கட்டும், இல்லை பியூட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கட்டும், அவங்க அந்த வேலையை விரும்புறதுனால தான் அதில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்க முடியும். எனக்கு நான் தெரியாமலே குழந்தை நட்சத்திரமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதாவது நான் சினிமாக்குள்ளே இருக்கேன்
நடிக்க போகிறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாத வயசுலேயே நான் வந்து சினிமாக்குள்ளே வந்ததுனால எனக்கு என்னமோ இது ஒரு வித்தியாசமான இடத்துல வேலைக்கு போகிறோம், நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் வரல. அதெல்லாம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்தது. இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, இதை ஸ்கூலுக்கு போகிறோம், ஷூட்டிங்க்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் நடித்தேன். ஸோ நான் என்னுடைய லாங் ஜேர்னியில் எனக்கு எங்கள் அம்மாவோட துணை ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அம்மா ஒரு பேக் போனா, அம்மா ஒரு ப்ரொடெக்ஷனாக, அம்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அம்மா வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்னுடைய இந்த ஜேர்னி இவ்வளோ வருஷம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் அம்மா. இவங்க இந்த அளவுக்கு இந்த இடத்துல இங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய அம்மா. ஸோ எப்பொழுதுமே நம்முடைய அம்மாவை மறக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்க இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா அம்மாவை ஞாபகப்படுத்திருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை மேம், எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அண்ணி வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம்னா, பாண்டியன் ஸ்டோர்ல வந்து நம்மளுடைய சுஜிதா அம்மா மாதிரி ஒரு அண்ணி தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறவங்க இங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் நீங்க வாழ்ந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி நீங்க எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, எத்தனையோ சீரியல் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர்னா என்ன மேம்? ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சொல்லலாம். பாண்டியன் ஸ்டோர் வந்து இப்போவுமே நான் அது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போவுமே எங்கே போனாலும் என்னை அண்ணின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் மேடையில் வரும்போது அண்ணின்னு கூப்பிடுறீங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அந்த பெருமையை வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ சாதாரணமாக நம்மளை வந்து அம்மா அப்படிங்கிற வார்த்தையோ இல்லை அக்கா அப்படிங்கிற வார்த்தையோ சாதாரண ஒரு வார்த்தையா, அதாவது ரெகுலராக நம்ம பெரியவங்களை மரியாதையாக கூப்பிடும்போது அம்மான்னு கூப்பிடுவோம். கொஞ்சம் வயசுக்கு பெரியவங்க மிடில் ஏஜாக இருக்காங்கன்னா அக்கான்னு கூப்பிடுவோம். ஆனால் வித்தியாசமாக எனக்கு ஒரு அண்ணிங்கிற வார்த்தை கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாண்டியன் ஸ்டோர். அண்ட் நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஓவர் மெச்சூர்டான ஒரு ரோல் நான் நடித்தது வந்து கணவருக்காகன்னு. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும்னு தெரியல, கொஞ்சம் எல்டர்லி பர்சன் அவங்களுக்குலாம் தெரியும். நான் அது வந்து என்னுடைய வயசுக்கு ரொம்ப மீறின ஒரு கதாபாத்திரம். பட் அதை நான் ரொம்ப ரசித்து பண்ணேன். அந்த டைமில் டிஆர்பி ரேட்டிங்லாம் சொல்லணுன்னா 2021 டச் ஆச்சு. நைட்டு 10 மணிக்கு, அப்போல்லாம் 10 மணிக்கு அந்த ரேட்டிங்குங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப். நம்ம வந்து சீரியலில் கதாநாயகியாக நடிக்கலாம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு உத்வேகம் கொடுத்த சீரியல் அப்படின்னா கணவருக்காக சொல்லலாம். எஸ், இப்போது பாண்டியன் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணியவும் அம்மா அண்ட் மாமியாரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நிரோஷா மாமியும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் 2 பேரும் இந்த ஈவெண்ட்க்கு வந்து எங்கள் ஈவெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்குனதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர்னு சொன்னாலே நீங்கள் 2 பேரும் தான் ஞாபகம் வரீங்க. ஸோ அந்த வகையில் அண்ணியாக இருந்தவங்களும் அம்மா அண்ட் மாமியாராக கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நிரோஷா மேமும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய விமன்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? 2 பேரும் சேர்ந்து. நான் நிரோஷா மேமோட ஃபேனு. இப்போ அவங்க பேசட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் ஸ்டோர் 1 அண்ட் பாண்டியன் ஸ்டோர் 2 நான் பண்ணுறதுல பெருமையாக இருக்குது. பிகாஸ் அதுவும் 5 வருஷமாக ட்ராவல் ஆன சீரியல், இதுவும் 5 வருஷமாக, இப்போவே 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுஜி ஆக்சுவலி பண்ண வேண்டியது மிஸ் ஆகி நான் பண்ணிகிட்ருக்கேன் அதை. அண்ட் தேங்க்யூ அண்ட் நைஸ் டு இந்த மேடையில் வரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய சக்ஸஸ்ஃபுல் உமன்ஸ் அதை சுஜி சொன்ன மாதிரி தான் எப்படி லைஃப் முன்னேற கொண்டு. 2வது இந்த மேடை எங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான மேடை மாதிரி, உங்களுக்கு இந்த சக்ஸஸ் பார்த்து ஒரு த்ரில்லிங் சக்ஸஸ் பார்த்து இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனவே ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்பொழுது நம்முடைய நிரோஷா மேம், நம்முடைய சுஜிதா மேமை பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் தான் இது. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்முடைய சுஜிதா மேம்காக. கண்மூடி பாடவே பால் காதலை புகுத்தி அசையாமல் கண் ரெண்டும் பார்த்திடும் நீங்க 2 பேரும் ஒரு சின்ன ஒரு வாக் எங்களுக்காக ப்ளீஸ் மேம். சின்ன ஒரு வாக் மேம். வாங்கிவிட்டாள் மல்லிகை பூமணத்தி, உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி, உடலெங்கும் வேர்வைகள் பூவா இறங்கி வரவா. அண்ட் இப்போ நீங்க நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10, இது நம்மளோட கெத்து. இந்த அவார்ட்ல யங் அச்சீவர் ஐகான் ஆஃப் தி இயர் 2025 இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத ரிவீல் பண்ண போறீங்க. ஃபேஷன் மாடல் சைல்டு ஆர்டிஸ்ட் ஜெஷு அபிஷேக்.
சார் மேடம் இங்கே சென்டர் ஃபேஷன் மாடல் சார் நீங்கள் ஒரு வாக் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபேஷன் வாக். ஜெய்ஷு மேம் கூட ஒரு வாக் பண்றீங்களா ஜெய்ஷு? He deserve this. எஸ், நம்முடைய ஜெய்ஷுடைய அம்மா அப்பாவையும் இந்த நேரத்துல ஸ்டேஜுக்கு அழைக்கின்றோம். மேம் கூட வாக் பண்ணு, ஓகேவா? ரெடி? So cute, வேற லெவல் ஜெய்ஷு. Thank you so much. ரொம்ப நன்றி. And அடுத்ததாக இந்த அவார்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு அவார்ட். அதுவும் கண்டிப்பா ஆக்ட்ரஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு அவார்ட். இவங்க இல்லைன்னா நாம இல்லைன்னே சொல்லலாமே. மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னையில இருந்து யஷ்மின். இது ஆக்சுவலி என்னோட 8 இயர்ஸ் ட்ரீம்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ். இவர் இல்லாருன்னா கண்டிப்பாக என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது. இவனோட ஃபர்ஸ்ட் கிட் 6 இயர் ஓல்ட் அண்ட் என்னோட செகண்ட் கிட் 2 இயர் ஓல்ட். ஸோ 2 கிட்ஸையும் இவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு நான் ஒர்க் போகும்போது. ஸோ எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. வி ஆர் லவ் மேரேஜ் அண்ட் எல்லாமே இவர் தான். நான் ஒர்க் போயிட்டேன்னா கண்டிப்பாக இவர் மேனேஜ் பண்ணிப்பார். நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, உங்களால் எல்லாராலையுமே இது முடியும். யாராவது தூக்கி விடுவாங்கன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. நம்மளே முட்டி மோதி வந்தால் தான் உண்டு. எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு நான் காட்க்கு எப்போவுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் வரணுன்றதுக்கான அடையாளம் தான் இது. 8 இயர்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு பேபி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என் பையன் சொன்னா நீங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா நான் எப்போவுமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். இவன் வயிற்றில் இருக்கும்போது டெலிவரி ஆகிட்டு. ஸோ இது முடிஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு சோகம்னே சொல்லலாம். அகெயின் பார்க்க முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் கையால் வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. அவர் ஸ்பான்சர்ஸ் போத்தீஸ், ஆச்சி மசாலா, ஓட்டோ, ஆரோரோ ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் பார்ட்னர் TN Prime தமிழ்நாடு, எலைட் ஸ்பான்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட்.